கோவக்காய் பொரியல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்க. சாதத்தோட மட்டும் இல்லாமல் கப்பில் போட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. இதுக்கு கோவக்காவை எடுத்து அலசிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு பொரிஞ்சதும் வெட்டி வச்சிருக்க வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடணும். இதோட ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், நம்ம வெட்டி வச்சிருக்க கோவக்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடணும். கோவக்காய் பாதி அளவு வதங்கினதும் இதோட 1.5 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள்னா கூடவே தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கணும். இது நல்லா வெந்ததும் கலந்து விட்டுட்டு மேலே மறுபடியும் மூடி போட்டு விட்டுருங்க. கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் வேகணும். இதுக்கப்புறம் இந்த பொடியை மேலே தூவிட்டு கொத்தமல்லியை தூவி நல்லா கலந்து இறக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.